பிரியா, விடு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, நீ சொல்ற மாதிரியே எனக்கு உன் மேல பைத்தியம்தான். இங்க பாரு, நீ என்ன ரொம்பவே கோவப்படுத்துற. எதுவும் சொல்லாம இங்க வந்ததெல்லாம் சரி கிடையாது. மாமா எப்ப வேணாலும் இங்க வந்துருவாரு. நீ முதல்ல இங்க இருந்து போயிடு. நான் சொல்றது புரியுதா உனக்கு? கேக்குதா இல்லையா? பிரியா, முதல்ல உன்னோட மாமா இங்க வரட்டும். நான் அவர்கிட்ட நம்மள பத்தி பேசி பாக்குறேன். இங்க பாரு, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ எதுவும் சொல்லாம இங்க வந்து ஏற்கனவே எனக்கு பெரிய ப்ராப்ளம கிரியேட் பண்ணிட்ட. நான் தான் சொன்னேன்ல, இப்ப மாமா தான் வந்திருப்பாரு. உன்னால நான் சாக போறேன். முதல்ல இங்க இருந்து போ. போ. பிரியா, நீ பயப்படாத. நான் அவர்கிட்ட பேசுறேன். வேண்டாம், உள்ள போ. போய் ஒளிஞ்சுக்கோ. எவ்வளவு நாள் தான் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறது பிரியா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும். நீ டோரை ஓபன் பண்ணு, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ கதவை தர. நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாமா இப்ப வீட்ல இல்ல. எனக்கும் தெரியுமா. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த பையன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இத நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? சொல்லிதானே ஆகணும். இல்லைன்னா நான் உன்னோட மாமா கிட்டே கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவரு இந்த வீட்டு மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இங்க யாரு வராங்க, யாரு போறாங்க, இது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லணும்ல. அப்படியா? அப்ப இதுவும் மாமாவோட வேலை தானா? அப்ப இவன் தான் எங்களை பத்தி மாமா கிட்ட சொல்லிருக்கணும். உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இவன் யாரு? எதுக்காக இவன் இங்க வந்திருக்கான்? அது இவர் என்னோட ஃப்ரெண்டு. இவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான் இவர் இங்க வந்திருக்காரு. அது எப்படி வீட்டுக்கு வருவாரு? அதுவும் மத்தியானத்துக்கு அப்புறம். வீட்டுல வேற யாருமே இல்ல. வீட்டுல யாரும் இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் இப்ப கிளம்பிட்டு இருந்தேன். பின்ன எதுக்காக நீ இங்கே நின்னுட்டு இருக்க? ஆமா ராஜ், நீ எங்க மாமாவும் அக்காவும் இருக்கும் போது நீ வீட்டுக்கு வா. சரி, நான் அப்புறமா வரேன். பாய். நீங்க எதுக்கு இப்படி தப்பு பண்றீங்க? தப்பு நான் ஒண்ணும் பண்ணல. உன்னோட மாமா தான் உன்கிட்ட தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு எல்லாமே தெரியும். பயப்படாத, நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன். உதவியா? நீ எப்படி எனக்கு உதவி பண்ணுவ? உட்காரு, சொல்றேன். சரி, நீ உட்காரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இவனால எனக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? ஒருவேளை இவன் மாமாவோட நெய்பர், அதனால உதவி பண்றேன்னு சொல்றானோ? ஆனா இவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சுக்க கூடாது. இவனும் மாமா மாதிரி பண்ணிட்டானா? ஆனா எனக்கும் யாரோட உதவியாவது தேவையில்ல. அக்கா கிட்டயும் சொல்ல முடியாது. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்க பாரு, எனக்கு தேவையில்லாம சுத்தி வளைச்சலாம் பேச தெரியாது. எனக்கும் அதுதான் வேணும். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உன்னோட மாமா உன்னை பிளாக்மெயில் பண்ணி உன் கூட சந்தோஷமா இருக்காருன்னு. ஆனா உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்னும் உன் மாமாவோட ஃப்ரெண்டு கிடையாது, அவரோட பக்கத்து வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரங்களோட முக்கியமான வெளியே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நோட்டை விடுறது தான். சரி, நீ இப்படி கண்காணிக்கிறதுனால எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லு. அது என்னால உதவி பண்ண முடியும். அதெல்லாம் சரிதான். ஆனா நீ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவ அத முதல்ல சொல்லு. நான் இன்னைக்கு உன் மாமா கூட ஈவினிங் ட்ரிங்க் பண்றதுக்காக உட்கார போறேன். அவர் போதையில மட்டையானதுக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து அவர் மொபைல் எடுத்து உன்னோட எல்லா வீடியோஸையும் டெலீட் பண்ணிடுறேன். இது சரியா இருக்கும். ஆனா என்னோட மாமாவும் கூட குடிக்க உட்காருவாரா? ஓ மாமாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படின்னா சரி, இன்னைக்கு நீ பாட்டில் வாங்கிட்டு வா. அதுக்கான பணத்தை நான் உனக்கு கொடுத்துடுறேன், சரியா? வெறும் பணத்தை கொடுக்கறதால மட்டும் வேலை முடிஞ்சிடாது பிரியா மேடம். அப்போ உனக்கு வேற என்ன வேணும்? உன்னோட மாமா கூடவும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடவும் நீ எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தியோ அது எனக்கும் வேணும்.
அதுவும் உன் கூட நடக்கணும். என்ன? நீயும் மாமா மாதிரி என் கூட? உனக்கும் மத்த ஆம்பளைங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ அதுல என்ன தப்பு இருக்கு? அதோட எல்லா பொருளுக்கும் கண்டிப்பா ஒரு விலை இருக்கு. யாரா இருந்தாலும் அது கொடுத்து தான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாரு. நீ அந்த வீடியோவை நினைச்சு பயந்துக்கிட்டே உன் வாழ்க்கை முழுக்க உன் மாமாவோட கட்டாயத்துக்கு ஆளாக போறியா, இல்ல ஒரு ராத்திரி என் கூட சந்தோஷமா இருந்து இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறியா? சரி, நான் ரெடியா இருக்கேன். ஆ, நீ இன்னைக்கு நைட்டே பிளான் பண்ணிடு. பிளான் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கரெக்டா ரெடி ஆயிடு. ம். ஹலோ, ஆட எங்க இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார்? டியூட்டில தான் இருக்கேன். வேற எங்க இருக்க போறேன்? நீ சொல்லு, எதுக்காக இப்ப எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு இப்ப கிராமத்துல இருந்து வந்திருக்கான். ஹோம்மேட் வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் இன்னைக்கு ஈவினிங் ஒன்னா உட்காரலாமான்னு யோசிச்சேன். அப்படின்னா இன்னைக்கு உன் சார்பா நம்ம வீட்ல பாட்டு இருக்குன்னு சொல்ற. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே, சாயந்தரம் பார்க்கலாம். அப்புறம் சொல்லு மச்சி, இன்னைக்கு மதியம் சந்தோஷமா இருந்தியா? என்ன மாமா, உங்க மைண்ட்ல எப்பவுமே இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குமா? மதியானம் தானே எல்லாத்தையுமே பண்ணிட்டு போனீங்க, இப்ப மறுபடியுமா? அட, மதியம் அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லையே. அதெல்லாம் ராத்திரி பண்ணாதான் கிடைக்கும். அது சரி மாமா, இப்பதான் நான் உங்களுக்கு சொந்தமாயிட்டேன்ல. இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருப்பேன். இப்பவாவது நீங்க உங்க போன்ல இருக்க வீடியோவை delete பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். போலீஸ்காரனையும் ஏமாத்த பாக்குறியா? குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்றது உண்மைதான். ஆனா போலீஸ்காரங்க எப்பவுமே ஆதாரத்தை அழிக்கவே மாட்டாங்க. இத வாங்கிக்கோ மச்சி. நீயும் 2 ரவுண்ட் ஆடி அப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் மறந்துரு. இல்ல மாமா, எனக்கு இதெல்லாம் வேணாம், நீங்களே குடிங்க. அட, கொஞ்சமா குடிச்சுதான் பாரேன். இதனால வர சந்தோஷத்தால நீயே என்ன வந்து சந்தோஷப்படுத்துவ. என்ன மாமா, உங்க மனசுல எப்பவுமே இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குமா? காலையில மதியானம் சாயங்காலம் நைட்டுன்னு எப்பவுமே இதான் ஓடிக்கிட்டு இருக்குமா? அட, ராத்திரியில கிடைக்கிற சந்தோஷம் பகல்ல எங்க இருக்கு? ராத்திரின்னு ஒன்னு இருக்கிறதே சந்தோஷமா இருக்கதானே. எப்பாவது கேள்விப்பட்டியா பகல்ல சந்தோஷம் கிடைக்கும்னு? இந்தா, நீ கொஞ்சம் குடி. குட். இப்ப நல்லா இருக்குல்ல? குட், வெரி குட்.